guys, welcome back our channel Rider Machine. நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம பைக்குக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிரர், ஸோ பைக்கோட மிரர் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு மிரர் வாங்கியிருக்கோம், ஸ்பெஷலான மிரர் நம்ம பைக்குக்கு. அது அன்பாக்சிங், அதோட இன்ஸ்டாலேஷன், அதோட ரிவ்யூ, அது ரியல் டைம் எப்படி இருக்குது ரோட்டில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் A to Z வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க guys, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வெஹிக்கிள் இருக்க ஸ்டாக் மிரர் இருக்கு இல்லையா, ஸோ அதையே நம்ம சேஞ்ச் பண்ணி இந்த மிரர் ஏன் போடுறோம் அப்படின்னா, ஸோ நார்மல் ஸ்டாக் இருக்க மிரர் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப கம்மி, சரிங்களா? ப்ளஸ் வந்து விசிபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வைப்ரேஷன். ஸோ வைப்ரேஷன் பொறுத்தவரை அந்த மிரர்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மிரர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ என்ன மிரர் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா யூஸ்வலாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டாக் மிரர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ரொட்டேட்டும் பண்ண முடியாது, எந்த அளவுக்கு விசிபிலிட்டி வேணுமோ அது மாதிரி வைக்க முடியாது. ப்ளஸ் வந்து இந்த மிரர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நம்ம ரைட் பண்ணுறோம், ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு ரைட் பண்ண சொல்ல இது வந்து பாதி மிரர் வந்து மறைச்சிரும், மீதி பாதி தான் விசிபிலிட்டியாக இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதை வந்து டில்ட் பண்ணி வைக்க முடியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் வந்து வைப்ரேஷன் நிறையா வரும் இந்த மிரரில். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு புது மிரரே வாங்கியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்ட் தான். ஸோ பஜாஜோட ஒரிஜினல் ஸ்பேர் மிரர் தான் வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ இந்த மிரர் வந்து என்ன ப்ரைஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா ப்ரைஸ் தான் அஃபோர்டபுள் பண்ணுற மாதிரி எல்லோரும் வாங்கணும் இல்லையா. ஸோ ப்ரைஸ் பொறுத்தவரையே 284 ரூபா ஒரு மிரர், சரிங்களா? இது வந்து ஒரு மிரரு. இதேமாதிரி நீங்கள் ரெண்டு வாங்குறீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 600க்குள்ளே தான் வரும், ஒரு 550 ருபீஸ் வரும் இந்த ரெண்டு மிரர். ஸோ இந்த மிரர் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். ஒரே ஆளாக இருக்குது, மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னால இதுதான் இருக்கும். ஸோ இதுதான் guys அந்த மிரர், அவெஞ்சர் அதோட மிரர் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் கலரில் வருது, ப்ளஸ் வந்து சில்வர் கலர் வருது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு அப்படின்றனால நம்ம வந்து பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் கிளாசிக்கு அந்த மாதிரி பைக்கிங்ஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குரோம் வேரியண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து பெரிய மிரராக இருக்கும். ஸோ விசிபிலிட்டி ஏரியா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் இது கொஞ்சம் நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்கும் ஸோ கம்பேர்ட் டு ஸ்டாக்கோட. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்ல விசிபிலிட்டி வந்து கொடுக்குது. ஸோ அந்த தான் மிரர், சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி இந்த மிரர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. ஸோ இந்த மிரர் வந்து நம்ம ராயல் என்ஃபீல்டு பைக்கில் வந்து என் பைக்கில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் இன்ஸ்டாலேஷன் பண்ண சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து டேரக்ட் ஃபிட்டு, சரிங்களா? இது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இது ஆல்ட்ரேஷன் எதுவும் பண்ண வேணாம். ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ மிரர் இல்லாமல் யாரும் ட்ரைவ் பண்ணாதீங்க, மிரரோட ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ அதான் வந்து சேஃப்டி பொறுத்தவரைய இம்பார்ட்டன்ட். என்ன ரவி ப்ரோ, கரெக்டு தானே? ஸோ அதனால் ரவி ப்ரோ இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அவெஞ்சரில் பார்த்தீங்கன்னா இதே மிரர் வந்து இந்த ஷேப்பில் வந்து வச்சுருப்பாங்க. பட் இதை நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இங்கே தான் விஷயம் இருக்குன்னா இதை வந்து இப்படி டில் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் விசிபிலிட்டி நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மிரர் நீங்கள் அவெஞ்சரில் இருக்கும், இப்போ தெரியுது உங்களுக்கு அவெஞ்சரோட மிரர் தான் இது. நம்ம வண்டிக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ரெண்டு பக்கமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம ரவி. ஸ்டேரிங் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக அப்படி நீட்டாக இருந்தது, கொஞ்சம் பெயின் வருது சொல்லிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. இது ரொம்ப டவுன் இல்லை, இது ஓகேவா? நீ தான் உனக்கு கொஸ்டின் பார்த்து ஷோல்டர் வலிக்காக பார்த்துக்க, பெயின்லாம் பார்த்து பெண்டு பெயின் இப்போ ஃபஸ்ட்டு இப்படி இருந்ததுல்ல? ஆமாம் இப்படி இருந்தது. இப்போ ஓகேவா? இது போதும்ல? ஓகே இது போதும். இல்லை ரொம்ப டவுன் வேணாம், ரொம்ப டவுன் ஆகணும். இது ஓகேவா? இது ஓகே, பார்க்கறதுக்கு நல்ல லுக்கு.
வண்டிக்கு வந்து மிரர் இன்ஸ்டாலேஷன் பண்ணோம், எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மிரர் இன்ஸ்டால் பண்ணி தான் ஆக்சுவலாக வந்து நம்ம சென்னையிலேருந்து லே லடாக்லாம் போயிட்டு வந்தோம். ஸோ அந்தளவுக்கு நல்லாவே வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மிரர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவி ப்ரோ தான். ஸோ ரவி ப்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க்காக இருக்காரு. ரவி ப்ரோ மிரர் பற்றி சொல்லுங்கள். நல்லா நீங்கள் தானே ரெக்கமெண்ட் பண்ணீங்க மிரர் எப்படி இருந்தது? எனக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணீங்க. உங்களுக்கு யார் சொன்னா ப்ரோ அந்த மிரர் போட்டால் நல்லா இருக்குன்னு? இல்லை, நானே அந்த பொசிஷன் பார்த்தேன். ஓகே, நல்லா வைப்ரேஷன்லாம் வரவே. ஓகே ஓகே, அதனால் எல்லாருக்கும் அதான் சஜஸ்ட் பண்ணேன். ஓகே. ஸோ நீங்கள் ரவி ப்ரோ கடைக்கு வந்தீங்கன்னா அவரே வந்து இன்ஸ்டாலேஷனும் பண்ணி கொடுத்துறாரு. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இங்கே இருக்குது, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது இல்லாமல் நான் வண்டிக்கு நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க அப்கமிங்காக. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் காசு இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ராயல் என்ஃபீல்டு யாராவது வச்சிருக்காங்களோ எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அவங்களும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் காசு இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.